கொல்லவும் அழிக்கவும் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால உங்க இதயத்துக்குள்ள பிசாசு வர ரெடியா இருப்பான், குடும்பத்துக்கு பிசாசு வர ரெடியா இருப்பான், குழந்தைகளுக்குள்ள பிசாசு கொண்டு வந்து பிசாசோட சுபாவத்தை கொண்டு வருவான், உங்களுக்குள்ள பிசாசோட குணத்தை கொண்டு வருவான். அதனால பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க, கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, வைராக்கியத்துக்கு கொடுக்காதீங்க, பொறாமைக்கு இடம் கொடுக்காதீங்க. அதெல்லாம் அவனுடைய சுபாவம். பிசாசோட சுபாவம் என்னன்னா, அவனுடைய சுபாவம் பொறாமை. காயனை பாருங்க, அவனுக்குள்ள தேவனால் உருவாக்கப்பட்டிருந்தாலும், அவன் சர்வல ராஜாவோட உருவாக்கப்பட்டிருந்தாலும், இந்த காயனுக்குள்ள பொறாமையின் ஆவி இருந்துச்சு. எப்படி வந்துச்சு நினைக்கிறீங்க? எதனால் வந்துச்சு நினைக்கிறீங்க? அந்த பழத்தை அவன் சாப்பிட்டோன்னா, அவங்க அப்பா அம்மா சாப்பிட்ட பழத்துல கீழ்ப்படியாம தேவனுக்கு விருப்பமில்லாம ஒரு செஞ்சனால, அந்த சுபாவம் கீழ்ப்படியாத சுபாவம் இருந்தனால இவனுக்குள்ள பொறாமையின் சுபாவம், பிசாசின் சுபாவம் காயனுக்கு இருந்துச்சு. அதனாலதான் ஆபேலை கொன்று போட்டான். அதுக்கப்புறம் இன்னும் நீங்க வேத்த ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, இந்த பொறாமையின் சுபாவம் சவுலுக்குள்ள இருந்துச்சு. தாவீதுக்கு விரோதமா அவன் சவுல் எப்போது இருந்தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு விரோதமா, நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமா, நம்ம அந்த இடத்துல தேவ பிள்ளைகா நிக்கிற இடத்துல நிக்கிறதுனால அவன் நம்ம மேல எப்போதும் பொறாமையா இருக்கிறான். தேவ பிள்ளைய நீ ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு கொல்லும்படி அழிக்கும்படி வருகிறான். எதிராளிய நீங்க ரொம்ப அட்மா இடம் போட்டுறக்கூடாது. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எதிரி எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா நீங்க பலவீனமா இருந்துட்டு எதிரிய பெருசா அவன் எல்லாம் ஒன்றும் செய்ய நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய மகத்துவம் எப்படியோ பிசாசுக்குள்ள அவளை வல்லம் வச்சிருக்கு. பிசாசுக்குள்ள தந்திரம் இருக்குது. அவன் பெரிய ஆள் இல்லை, ஆனா நமக்குள்ள பரிசுத்தம் இல்லாம துரத்த முடியாது. சிந்தைக்குள்ள பாவத்தை கொண்டு வருவான், கண்களில் பாவத்தை கொண்டு வருவான், வார்த்தையில பாவத்தை கொண்டு வருவான். நிறைய பேருக்கு பெருமை பாருங்க, பெருமைப்படுவாங்க. பெருமையின் ஆவி இருக்கும், பொய்யின் ஆவி இருக்கும். பிசாசு பல காரியத்தை கொண்டு வருவான். தேவ பிள்ளைகளை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த காலை சாயந்தர வேளையில விசேஷமான ஒரு கிருபையுள்ள கரம், அதிசயமுள்ள கரம் இந்த பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல நம்மளோட ஆள்கள் உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நாளில் பிசாசின் போராட்டங்கள்ல, பயங்கள்ல, மன அழுத்தங்கள்ல, குழப்பங்கள்ல, பிரிவினைகள்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள கர்த்தராகிய ஆண்டவர் தொடுவீராக. விசேஷமா இந்த மாலை வேளையில யாரெல்லாம் என்னோட கூட ஜெபிக்கிறாங்களோ அவங்க அவ்வளவு வேணும் தேவ கரம் உண்டா.